இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு அங்கே ஒருத்தன் பேசிகிட்டே இருக்க பார்த்து ஹீரோயினோட செயின் எடுத்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் ஹீரோயினும் அவனை தேடி துரத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்க பார்த்து அவன் அங்கங்கே குரங்கு சட்டை செஞ்சுக்கிட்டே எல்லா இடத்துலையும் நழுவிட்டு வேகமாக போய் ஒரு ட்ரெயினில் ஏறிடுறான். இதனால ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல ஏறிட்டு வெயிட் பண்ணி போயிட்டு இருக்க பார்த்து அந்த ட்ரெயினில் இருக்கிற ஒருத்தவங்க அவங்களோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்து தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, இந்த ட்ரெயினில் ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயம் இருக்குன்னு பற்றி. அந்த ட்ரெயின் திடீர்னு அந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கான பாதியில் போக ஆரம்பிக்குது. அப்படி அந்த பாதியில் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் அங்கேயே நின்று என்ன நடக்குது சொல்லி சுற்றி ஒருத்தவங்களை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வயசு எங்கே இருந்தோ திடீர்னு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரெயின் வெடிக்க போகுது, அது கட்டி நீங்கள் இங்கே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்சிருது. இதனால அங்கே இருக்கிற ஒருத்தவங்க புரியாத நின்றுட்டு இருக்க தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இங்கே ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்கணும், அவங்க நம்ம மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு சில மர்மமான லெட்டர்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது, அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்கே தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சோடனே அந்த லெட்டர்ஸ் தேடி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் தேடி பிரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியாக சில லெட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே நேரம் ஆவ அங்கே மர்மமான முறையில் கரண்ட்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. இதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் இன்னமும் வேகமாக அந்த லெட்டர்ஸ்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டே இருக்கப்பது அங்கே சொன்ன மாதிரி கரண்ட் இன்னமும் முன்னைக்கு அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்துச்சு. ஒரு வழியாக அந்த லெட்டர்ஸ் எடுத்து ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து ஒரு ரூம் வழியாக அங்கேருந்து தப்பிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தவங்க மட்டும் அந்த ட்ரெயினில் இறந்துடுறாங்க. இதனால அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சோகமாகி அடுத்த கேம் விளையாடுறதுக்கு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க.